இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு தமிழ்நாடு மாநில பிரிவு சார்பில் சென்னை மாதவரத்தில் உள்ள விஜய் பார்க் ஹோட்டலில் நவீன சந்தைகளில் சட்டவிரோத வர்த்தகத்தை எதிர்கொள்வது என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மாநில தலைவர் செல்லதுரை தலைமை தாங்கினார். கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.எல். விஜய் பிரபு, தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் செயலாளர் மேஸ்மூர் காந்தன் வெள்ளையன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தில்லி பாபு மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆலந்தூர் தெற்கு செயலாளர் மதன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கருத்தரங்கில் சில்லறை விற்பனையாளர்கள், வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் பங்கேற்று இந்திய சில்லறை வர்த்தகத் துறையை பாதித்து வரும் சட்டவிரோத வர்த்தகத்தின் அதிகரிப்பு மற்றும் நியாயமற்ற சந்தை நடைமுறைகள் குறித்து விரிவாக விவாதித்தனர். போலி பொருட்கள், சட்டவிரோத விநியோக வழிகள், தரநிலைக்கு உட்படாத பொருட்களின் விற்பனை, ஆழ்ந்த தள்ளுபடி, கொள்ளையடிக்கும் விலை நிர்ணயம் மற்றும் சில இகாமர்ஸ் விரைவு வர்த்தக தளங்களின் கட்டுப்பாடற்ற விரிவாக்கம் ஆகியவை சிறு சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் பாரம்பரிய வணிகங்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக கருத்தரங்கில் கவலை தெரிவிக்கப்பட்டது. மேலும் சட்டவிரோத வர்த்தகம் மற்றும் நியாயமற்ற சந்தை நடைமுறைகள் உண்மையான வணிகங்கள், அரசின் வருவாய், நுகர்வோர் நம்பிக்கை மற்றும் லட்சக்கணக்கான சிறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதாக குறிப்பிட்ட பங்கேற்பாளர்கள் இதை தடுக்க வலுவான ஒழுங்குமுறை, நியாயமான போட்டி மற்றும் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். இன்றைய தினம் வணிகர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமிற்கு பல மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். இந்த முகாமின் நோக்கம் வணிகர்கள் நல்ல பொருளை, தரமான பொருளை வாடிக்கையாளர்களுக்கு தர வேண்டும். அப்படி கொடுப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல மதிப்பு வரும். அதனால் வணிகம் மேலும் மேலும் பெருகும். இதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல மாவட்டங்களைச் சேர்ந்த வணிக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக வணிகர்கள் நாங்கள் சொல்ல கருத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிச்சயமாக வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான பொருட்களை கொடுக்க வேண்டும், விற்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த கூட்டம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருளை, எந்த பொருளை யாரும் விற்கக்கூடாது. அப்படி விற்பவர்கள் கண்டிப்பாக வியாபாரிகள் தரத்தில் நீக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் உறுதுணையாக வியாபாரிகள் தரம் இருக்காது. இதற்காகத்தான் இந்த கூட்டம். தரமான பொருட்களை விற்க வேண்டும். இதற்காக தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக வியாபாரிகள் அனைவரும் தரமான பொருளை விற்பார்கள் என்று நம்பி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். வருகை தந்துள்ள அத்தனைக்கும் நன்றி. இப்போ மாநகராட்சி அதிகாரிகள்லாம் முன்னறிவிப்பு இல்லாம இந்த நடைபாதையில இருக்கிற வியாபாரிகள் கடையெல்லாம் அகற்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம தான் அந்த கடைகளை அகற்றதா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாநகராட்சி அதிகாரி போதியா நிறைய பேர் உலாவி இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு ஃபைனும் விதிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பிளாஸ்டிக் பொருளை தயார் பண்ற இடத்துலயே இவங்க போயிட்டு அதிகாரிகள் நினைச்சானா பிளாஸ்டிக் பொருளை தயார் பண்ற இடத்துல நிச்சயமா அவங்க தடை பண்ணலாம். ஆனா பிளாஸ்டிக் பொருளை இவங்க தடை பண்றது இல்லை. ஏனே மாநகராட்சி விற்பனை செய்யப்பட்டு விற்பனை செய்து கடையில் வந்ததுக்கப்புறம் வேண்டும் மாநகராட்சி வரி விதிக்க வேண்டும். அவங்கள்ட்ட கண்டிப்பா வசூல் செய்ய வேண்டும். ஒரே நோக்கத்தோட தான் செயல்படுறதை தவிர வேறு நோக்கமும் அல்ல. ரெண்டாவது, முன்னறிவிப்பு கொடுத்து எங்களுக்கு காலி பண்ண நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இவங்க பண்ணல. திடீர்னு வர்றாங்க, கடையில காலி பண்ண சொல்றாங்க. சமீபத்துல ஒரு 2 நாளுக்கு பெரம்பூர்ல அந்த மாதிரி செஞ்சாங்க. அதுக்கு நாங்களே வரவேற்பு தரோம். இந்த நிகழ்ச்சிய கடைகளை உங்களுக்கு வரவேற்பு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வரவேற்பு கொடுத்ததுக்கு அப்புறம் போயிட்டாங்க. வால்மார்ட் இந்த மாதிரி இந்த டிமார்ட் போன்ற ஐயா வெள்ளையன் இருக்கும் போதே அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சார். ஆனா இப்ப இருக்கிற ஆன்லைன் வர்த்தகம் தான் அதிகமா இருக்க தவிர இந்த வணிகம் பண்றவங்களுடைய வணிகம் பாதிக்கப்படுது. இதுக்கு என்ன முன்ன நடவடிக்கை எடுக்கிறதா உங்களுடைய பெடரேஷன் சார்பா இருக்கு? இந்த அந்நிய வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் இந்திய காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னா
இந்த அந்நிய வர்த்தகத்துக்கு அந்த கூட்டத்தை திறந்து கதவை திறந்து அவங்க உள்ள கூப்பிடுச்சு. இப்ப இருக்கிற பிஜேபி அரசு வாசகால பேசி எடுத்துட்டு அவங்க உள்ள கூப்பிடுது வணிகம் செய்ய. எந்த அரசு எந்த நோக்கத்துல வணிகத்தை ஆதரித்தாலும் எங்களுடைய பேரையும் வீரவையும் அதை கண்டிப்பா எதிர்க்கும். ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்கிறோம். நாளைக்கு தமிழக பட்ஜெட் மாநில அரசு முறைமுறை தாக்கல் பண்றாங்க. இதுல வணிகர்களோட கோரிக்கை ஏதாவது எங்க எதிர்பார்த்து வணிகர்கள் சார்பாக நலவாரியம் தலைவர் வெள்ளையினுடைய அவர் இருக்கும்போது போராடின இந்த திட்டங்கள்லாம் வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இது குறித்தெல்லாம் நாங்க தமிழக அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். கண்டிப்பா இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த போதைப் பொருள் விற்பனை இப்ப தடை பண்ணும் தமிழக அரசு முன்னெடுத்த நடவடிக்கை எடுக்குது. ஆனா இப்ப போதைப் பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டுதான் இருக்குது. இது உங்க அமைப்பின் சார்பாக இதற்கான முன்னெடுவடிக்கை எதனா எடுத்தீங்களா? எந்த வணிகரும் போதை வஸ்துக்களை தயார் செய்வதில்லை. இந்த போதை வஸ்துக்கள் எங்க வணிகர் அமைப்புல இருக்கிற யாருமே தயார் செய்யல. மாறாக வருகிறதை தடுக்க வேண்டியது அரசிடம் உள்ளது. இதை தடுக்கக்கூடிய கடமை அரசிடம் உள்ளது. எங்களது வணிகம் சார்ந்த எந்த வணிகர்களும் அதை பண்றதில்லை. மருத்துவர்களோட இல்லாம மருந்துகள் ஆன்லைன்ல வாங்குறாங்க. அது உடனே தேடாமல போயிடுது. தரமான மருந்துகள் கிடைக்கிறது இல்ல. அதுக்கான இது நீங்க பல்வேறு செய்தியாளர்கள் பல்வேறு ஊடகத்தில் சொல்லி இருக்கிறோம். ஆன்லைன் வர்த்தகம் என்பது எப்பொழுதும் வியாபாரிகளுக்கு எதிரானது, தீங்கானது என்பது நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆன்லைன் வர்த்தகம் தான் பாதிக்கப்படுகிறோம். ஆன்லைன் வர்த்தகம்